எய்ம் டு என் மாணவர்களுக்கு அன்பு வணக்கம். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க? இதுதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கான கிராஷ் கோர்ஸோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் இது. ஆல்ரெடி ஒரு கிளாஸோட ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு ட்ரெய்லர் போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. இங்கிலீஷ், தமிழ் அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து இந்த கோர்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்குள்ளே போகலாம். எல்லாரும் கேட்டிருக்க டவுட் என்னன்னா, அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் வந்து இங்கிலீஷ் கிளாஸ்க்கு நிறைய நீங்கள் நம்பர் ஆஃப் செஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்கீங்க, தமிழுக்கு கொடுக்கல அப்படின்னு. நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்மளோட தமிழ் போர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 4ஓட கிராஷ் கோர்ஸில் எக்ஸ்க்ளூசிவாக தமிழுக்கு தான் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்து அந்த வீடியோவில் நம்ம அந்த பிளேலிஸ்ட் எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்குது. நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா தமிழ் கிளாஸுமே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். நம்ம நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி தமிழ் வந்து இது எல்லாமே படித்து முடிச்சு இந்த நேரம் ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்கன்னு தெரியும். மேபி சில பேர் புதுசாக வந்திருப்பீங்க, அவங்களுக்கு இந்த தமிழ் கிளாஸ் ஆல்ரெடி முடிஞ்சிருக்குன்றது தெரியாமல் இருந்தால் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸோ எங்களுக்கு வந்து இங்கிலீஷா தமிழா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்னலாம் சிலபஸில் என்ன சப்ஜெக்ட் இருக்கோ எல்லாமே நாங்கள் வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ தமிழ் கிளாஸ் ஆல்ரெடி சேம் சிலபஸ் அது எல்லாமே கவர் பண்ணி இருக்கிறதுனால தான் வந்து நம்ம தமிழுக்கு வந்து இந்த கோர்ஸில் வந்து 4 கிளாஸ் போட்டிருக்கோம். இங்கிலீஷோட சிலபஸ் இதுக்கு முன்னாடி நாங்கள் எதுலேயுமே கவர் பண்ணலை, அதனால் இங்கிலீஷ்க்கு நம்ம நிறைய நம்பர் ஆஃப் கிளாஸஸ் போட்டிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டவுட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் இங்கிலீஷ் எடுத்தாலும் சரி, தமிழ் எடுத்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு AMTN யூடியூப் சேனலில் எக்ஸ்க்ளூசிவ் பிளேலிஸ்ட் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் சேனலை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு ஒரு கமெண்ட்டில் நீங்கள் கொடுங்க. நீங்கள் இங்கே பார்க்குற ஒரு வீடியோக்கும் என்னென்ன கோர்ஸ்க்கும் நாங்கள் வந்து அவ்வளோ மெட்டிகுலஸாக வந்து ஒரு விஷயமும் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வந்து உங்களுக்காக டிசைன் பண்ணுறோம். ஆனால் இது நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து தமிழா இங்கிலீஷா இதுவான்னு கேட்குறதுக்கு முன்னாடி சேனலை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டவுட்னாலும் கேளுங்க. ஸோ அதுதான் வந்து நான் மாணவர்களுக்கு வைக்கிற முக்கியமான ஃபஸ்ட்டு ஒரு வேண்டுகோள், ரைட்? ஸோ அடுத்தது இப்போ இந்த கோர்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், நம்ம ப்ரிலிம்ஸோட மெயின் கோர்சஸ் வந்து நிறைய ஆல்ரெடி முடிச்சிருக்கோம். நீங்கள் வந்து அந்த பிளேலிஸ்ட் பார்த்தாலே ப்ரிலிம்ஸ்க்கு ஆல்ரெடி நீங்கள் மிஷன் 100 இதை வந்து நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க. குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நம்ம எக்ஸாஸ்டிவாக எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் படித்தாலே உங்களுக்கு வந்து இந்த சிலபஸ் எல்லாமே கவர் ஆகிடும். ஆல்ரெடி இன்னும் நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் அந்த பேசிக் போர்ஷன் ஃபவுண்டேஷன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபவுண்டேஷன் முடித்தவங்களுக்கு அடுத்த ஒரு ஆன் டாப் ஒரு ரிவிஷன் கொடுக்கறது தான் இந்த கோர்ஸோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் முடிச்சாச்சு. இந்த 1 மந்த்தில் உங்களோட சக்ஸஸ் ஃபேக்டரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு ரிவிஷன் தான் இந்த 1 மந்த். நீங்கள் நல்லா நம்பிக்கை வச்சு ஃபவுண்டேஷன் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த ரிவிஷன் கிளாஸை வந்து மெட்டிகுலஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணலாம், ரைட்? இப்போ வந்து இந்த கிராஷ் கோர்ஸோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் லான்ச் வந்து ஜூலை 30th நம்ம லான்ச் பண்ணுறோம். அன்றைக்கே வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோவும் இருக்க போகுது. ஆஃப்டர்நூன் செஷன் வந்து ஸ்ட்ராட்டஜி வீடியோ. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸில் 31 லைவ் செஷன் இருக்க போகுது. இதை வந்து டெடிக்கேட்டடாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த லைவ் கிளாஸஸ் பார்க்கும் போதே உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி படித்ததில் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் அப்போவே லைவாக நீங்கள் வந்து அந்த டவுட்ஸ்லாம் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேக்கல்ட்டிஸ் வந்து உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணிடுவாங்க. வர ஃபேக்கல்ட்டிஸ் யாருமே வந்து உங்களுக்கு புதுசு கிடையாது. ஆல்ரெடி உங்களுக்கு செஷன் எடுத்து நல்லா ஃபெமிலியரான உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச ஃபேக்கல்ட்டிஸ் தான் வந்து கிளாஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸை வந்து நீங்கள் அப்போவே வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து இந்த கிளாஸில் முக்கியமாக வந்து எல்லாமே உங்களுக்கு நாங்கள் லைவ் செஷன்ஸாக கொடுக்குறோம். ஸோ 31 காம்ப்ரஹென்சிவ் லைவ் செஷன்ஸ், ரைட்? இதில் வந்து இது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்க்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்க்கும் ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணி தான் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம், ரைட்? அடுத்தது 5 மார்க் டெஸ்ட் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட இந்த ரிவிஷன் கிளாஸஸில் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்சஸில் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ் ரிவிஷன், மார்க் டெஸ்ட், இது ரெண்டும் தான் வந்து இதில் முக்கியமான காம்பனன்ட் சொல்லலாம். இப்போ இந்த கோர்ஸோட ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ் ஆல்ரெடி மிஷன் 100ல் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அது ஒரு வாட்டி படிக்கலைன்னா ஒரு வாட்டி நீங்கள் அதை பார்த்துருங்க. அடுத்தது நீங்கள் வந்து நம்ம டெலகிராமில், அதுக்கப்புறம் யூடியூப், குவிஸ் டெய்லி நடக்கிறது, அதுக்கப்புறம் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இதில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு நாங்கள் நிறைய அப்டேட்ஸ், போஸ்டர்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கே தெரியும், எல்லாமே வந்து எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டிஸ் தான். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்தையுமே கிளாஸ் நடத்த போகிறோம். அதுவும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா
10 AM. ஸோ இந்த நெக்ஸ்ட் 1 மந்த் வந்து நீங்கள் வந்து டெடிக்கேட்டடாக இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். காலையில் 10 மணிக்கு லைவ் செஷனுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு நாள் நீங்கள் அந்த கிளாஸ் முடிச்சுட்டு பார்த்து வரும்போது உங்களுக்கே வந்து அந்த சப்ஜெக்டில் ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த லெவலில் பிரேக் பண்ணி பார்த்தோம்னா இந்த செஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தா இங்கிலீஷ்க்கு வந்து 15 செஷன்ஸ் போட்டிருக்கோம். தமிழுக்கு வந்து 4 செஷன் போட்டிருக்கோம். ஆல்ரெடி தமிழ் இப்போ புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா குரூப் 4 பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழோட எல்லா போர்ஷனும் கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்த்து நீங்கள் படிக்கலாம். தமிழுக்கு ஏன் கம்மியாக கொடுத்துருக்கீங்கன்ற கேள்வியே வரக்கூடாது. நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கணும். ரைட். அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸில் என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, ஆப்டிடியூட் அண்ட் சயின்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ண போகிறோம். இது பைலிங்குவலாக இருக்க போகுது. ஸோ டோட்டலி 31 செஷன்ஸ். இது வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஒரு கிராஷ் கோர்ஸ். ரைட். ஸோ இந்த ஸ்கெடியூல் வந்து நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை பார்த்து நீங்கள் உங்களோட டேவை பிளான் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த 1 மந்த் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ல என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமி அண்ட் சயின்ஸ். இதில் எல்லாமே உங்களோட ஃபேவரட் ஃபேக்கல்ட்டி வந்து உங்களுக்கு ரிவைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கெட் ரெடி. இதுதான் நம்மளோட கோர்ஸ் டைம்லைன். 30th வந்து ஓரியன்டேஷனோட இந்த வீடியோவோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து லைவ் கிளாஸஸ் வந்து காலையில் 10 மணிக்கு 2 ஹவர்ஸ்னு பிளான் பண்ணுறோம். பட் நீங்கள் நிறைய டவுட்ஸ் கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். எக்ஸாக்டாக 2 ஹவர்ஸ் இருக்க போகிறதில்ல, கண்டிப்பாக அதை விட ஜாஸ்தியாக தான் ஆக போகுது. ஸோ கரெக்டாக அந்த டைமுக்கு 10 o'clock நீங்கள் லாகின் பண்ணி லைவில் இந்த செஷனை அட்டென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரைட். அடுத்தது மார்க் டெஸ்ட். அந்த டேட் நீங்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். 15, 17, 19, 21, 23 6 o'clock வந்து உங்களுக்கு நாங்கள் இந்த டெலகிராம் குரூப்பில் நீங்கள் அப்டேட்டடாக எங்களோட இருக்கலாம். உங்களுக்கு நாங்கள் எல்லாமே டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிவிடுவோம். அண்ட் இந்த கோர்ஸ் எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா September 23rd. ஸோ நீங்கள் கரெக்டாக இந்த கோர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ண டேட்லேருந்து 23rd வரைக்கும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் 23ஆம் தேதி நீங்கள் குரூப் 2 எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடி ஆகிடலாம். ரைட். ஸோ டெய்லி லைவ் கிளாஸஸில் வந்து கரெக்டாக 10 மணிக்கு 2 ஹவர்ஸ். இன்கேஸ் அதை பார்க்க முடியலன்னா நீங்கள் லைவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட் ஆர்கனைஸ்டாக இருக்கும். அந்த 10 மணிக்கு லாகின் பண்ணி பார்க்க முடியாதவங்க, ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறவங்க மேபி அதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த செஷன் பார்க்கலாம். லைவாக அட்டன் பண்ணுறவங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டவுட்டை நீங்கள் அந்த டைமே வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்கள் இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு முக்கியமான 3 விஷயம். ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப டிசிப்ளினாக இருக்கிறதால தான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்குள்ளேயே இருக்கீங்க. இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணி இப்போ எக்ஸாம் எழுதுகிற அளவுக்கு போயிருக்கீங்க. அதுக்கு காரணம் உங்களோட டெடிகேஷன். டைரக்ஷன் வந்து ஏஎம்டிஎன்னோட டைரக்ஷன் சப்போர்ட் எடுத்து இன்றைக்கி எத்தனையோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்களும் ஒருத்தராக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த 1 மாதம் கோர்ஸை வந்து கரெக்டாக இந்த டைரக்ஷனில் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிவிஷனை கரெக்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறை.